கிரிக்கெட் இந்தியாவில் ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக சாம்பியன்ஸ்களில் அசைக்க முடியாத டீமாக இருக்கும் இந்திய அணி விளையாடும் ஒவ்வொரு மேட்சுகளிலும் அது எங்கு நடந்தாலும் அவர்களை உற்சாகப்படுத்த இந்திய ரசிகர்கள் குவிந்து விடுகிறார்கள். தற்போது துபாயில் நடக்கும் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை இந்திய அணி வெல்ல வேண்டும் என்று பறந்து சென்றுள்ள ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியனும் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையோடு திரும்ப வேண்டும் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். துபாயில் பாகிஸ்தான் நடத்தும் நடப்பாண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராபி கிளைமேக்ஸை நெருங்கியுள்ளது. செமிஃபைனலில் ஆஸ்திரேலிய அணியை துவம்சம் செய்து இறுதிப் போட்டிக்குள் கம்பீரமாக நுழைந்தது இந்திய அணி. இதனைத் தொடர்ந்து இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த இந்திய அணியை எதிர்கொள்ளப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எகிரிய நிலையில் தென்னாப்பிரிக்க அணியை தவிடுபொடியாக்கி இறுதிப் போட்டிக்குள் காலடி எடுத்து வைத்துள்ளது நியூசிலாந்து. இந்தியாவும் நியூசிலாந்தும் சாம்பியன்ஸ் டிராபியில் ஒரே குரூப்பில் இருந்த நிலையில் நியூசிலாந்தை வீழ்த்தி டேபிள் டாப்பில் இந்தியா வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை இந்தியா வீழ்த்தியதே இல்லை என்ற சோக வரலாறு 25 ஆண்டுகள் கடந்தும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது 2025 சாம்பியன்ஸ் டிராபியின் இறுதிப் போட்டியில் விளையாடும் இந்த இரு அணிகள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு பலப்பரீட்சை நடத்தின. ஸ்டீபன் பிளமிங் தலைமையிலான நியூசிலாந்து அணியும் சௌரவ் கங்குலி தலைமையிலான இந்திய அணியும் மோதிய அந்த இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது. 50 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 264 ரன்கள் எடுத்த இந்திய அணியின் கேப்டன் சௌரவ் கங்குலி அசத்தல் சதம் அடித்தார். அவரைத் தொடர்ந்து சச்சின் 69 ரன்கள் எடுத்த நிலையில் மற்ற வீரர்கள் யாரும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. செகண்ட் இன்னிங்ஸில் 264 என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்து தவித்தது. ஓபனர்களான கிரைக் ஸ்பியர்மன் மற்றும் நேதன் ஹாஸ்லில் சொதப்ப கேப்டன் பிளமிங் உட்பட அடுத்தடுத்த வீரர்கள் தங்கள் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். அப்போதுதான் நியூசிலாந்து அணிக்கு தூணாக நின்று வெற்றிக்கு வித்திட்டார் கிறிஸ் கெய்ன்ஸ். அவரின் அபார சதத்தால் 49.4 ஓவர்களில் 6 விக்கெட்டை மட்டுமே இழந்து 265 ரன்கள் எடுத்து கோப்பையை தட்டி தூக்கியது நியூசிலாந்து அணி. 2 பந்துகள் மட்டுமே மீதமிருக்க இந்தியாவின் கோப்பை கனவை தகர்த்திருந்தது நியூசிலாந்து. இந்த நிலையில் 2025 சாம்பியன்ஸ் டிராபியின் லீக் மேட்சில் நியூசியை துவம்சம் செய்த இந்திய அணி 25 ஆண்டுகள் கழித்து இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை எதிர்கொள்ள உள்ளது. இந்த போட்டியும் இந்தியாவுக்கு மிகவும் சவால் நிறைந்த ஒன்றாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது. காரணம், சாம்பியன்ஸ் டிராபியில் ஸ்பின் பவுலிங்கில் இந்தியாவுடன் போட்டியிடக்கூடிய அல்லது நெருக்கடி தரக்கூடிய அணி ஏதேனும் ஒன்று இருக்கிறது என்றால் அது நியூசிலாந்து அணிதான். லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மிச்சல் சாட்னர் தலைமையிலான நியூசிலாந்து அணியில் மைக்கேல் பிரேஸ்வெல், கிளென் பிலிப்ஸ் மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஆகிய 3 சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றனர். லீக் மேட்சில் இந்தியா நியூசிலாந்தை சமாளித்து வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை எல்லா நிலைமைகளிலும் சரியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை நியூசிலாந்து முழுமையாக அறிந்திருக்கும். பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்சில் இந்தியா ஆடிய அதே மைதானத்தில் இறுதிப் போட்டி நடைபெறுவதால் சுழற்பந்து வீச்சாளர்கள் முக்கிய ரோலை பிளே செய்வார்கள் என்று கணிக்கப்படுகிறது. நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்தியாவை ஆச்சரியப்படுத்தப் போவது என்னவென்றால் அவர்களின் வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது நியூசி பாய்ஸால நியூ பால் மூமெண்ட்களை எளிதாக பிரெடிக்ட் செய்துவிட முடியும். இதற்கு அவர்களிடம் உள்ள வேகப்பந்து வீச்சாளர்களின் உயரம் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அவர்களின் எக்ஸ்ட்ரா பவுன்ஸுகள் சமீப காலமாக இந்திய அணி விளையாடும் ஐசிசியின் அனைத்து விதமான போட்டிகளிலும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை திணறடித்து வருகிறது. இந்தியாவுடனான லீக் மேட்சில் தங்கள் ஃபீல்டிங் மூலம் நியூசிலாந்து அணி களத்தில் 30-40 ரன்களை சேமிக்கும் திறன் கொண்டது என்பதை நிரூபித்துள்ளது. உலகத்தரம் வாய்ந்த ஃபீல்டர்கள், சுழற்பந்து வீச்சாளர்கள் என நியூசிலாந்தின் ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் சைட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது. பேட்டிங் சைடை பொறுத்தவரை ரச்சின், யங் மற்றும் கேன் வில்லியம்சன் ஆகியோர் வேகமான தொடக்கத்தை கொடுத்தால் மிடில் ஆர்டருக்கு ஒரு அடித்தடத்தை உருவாக்க போதுமான நேரம் கிடைக்கும். பெரும்பாலான அணிகள் இந்தியாவின் சுழற்பந்து வீச்சாளர்களை எதிர்த்து போராடினாலும் டாம் லாதன், டேல் மிச்சல், பிலிப்ஸ் போன்றவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் என்பதால் நியூசிலாந்து அணியால் ஆட்டத்தின் போக்கையே மாற்ற முடியும் என்றும் கணிக்கப்படுகிறது. எனவே நியூசிலாந்துக்கு எதிரான இறுதி ஆட்டம் லீக் மேட்சை விட மிக வித்தியாசமான ஆட்டமாக இந்தியாவுக்கு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் துபாய் மைதானமே ஒரு சாதகமாக உள்ளது. காரணம், இந்தியா விளையாடியுள்ள 4 போட்டிகளும் துபாய் மைதானத்தில் நடந்த நிலையில் அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுடைய பேட்டிங் லைனை பொறுத்தவரை ரோஹித், விராட், KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் போன்றோர் பலம் வாய்ந்தவர்களாக உள்ளனர். பவுலிங் லைனை பொறுத்தவரைக்கும் ஷமி, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஆல்ரவுண்டர் ஹர்திக், ஜடேஜா போன்றோர் சம ஃபார்மில் இருக்கிறார்கள்.
ஏற்கனவே லீக் மேட்சில் நியூசிலாந்தை வீழ்த்திய நம்பிக்கையோடும் பலத்தோடும் இந்திய அணி இருக்கிறது. இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் மிகப்பெரிய ரோலை பிளே செய்ய போவது டாஸ் தான். நியூசிலாந்து ஒருவேளை டாஸை வெல்லும் பட்சத்தில் பவுலிங்கை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகளை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவை 250 ரன்களுக்குள் சுருட்ட வேண்டும் என்பதே அவர்களின் இலக்காக இருக்கும். ஒருவேளை இந்தியா டாஸை வெல்லும் பட்சத்தில் நியூசிலாந்தை முதலில் பேட்டிங் செய்யவே அழைப்பார்கள். இந்தியாவை பொறுத்தவரை துபாய் ஆடுகளத்தில் நியூசிலாந்தை விட அதிக போட்டிகளில் விளையாடியுள்ள அனுபவம் இருப்பதால் அது இந்தியாவிற்கே சாதகமாக மாறும் என்றும் கணிக்கப்படுகிறது. எனவே 25 ஆண்டுகாலம் கழித்து இறுதிப் போட்டியில் பலப்பரீட்சை நடத்தும் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு 50-50 வாய்ப்புகளே உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.